ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். இங்கே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக, ஆமென், என்னாலும் ஒரு விளக்கு என் தாசனாகிய தாவீதுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விளக்கு எதற்கு அடையாளம்? தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம், தேவ வல்லமைக்கு அடையாளம், தேவ ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், தேவனுடைய ஆளுகைக்கு அடையாளம். அவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவன். விளக்கு அவருடைய வாழ்வுக்கு முழுவதும். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போனதுனால அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், முதல் முறை தரிசனமாகி பொறுப்பு கொடுத்தார், ஆட்சி கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார். ஆனால் அந்த ஆட்சியிலே ஆளுகையிலே அவர் பொறுப்பில் உண்மை இல்லாதனால ஆண்டவர் மறுபடியும் மீண்டும் 2ஆம் முறை தரிசனமாகி, சாலமோனே, உனக்கு நான் கொடுத்ததை நீ பொறுப்பில் இல்லாதனால அந்த விளக்கு அணைந்து போகக்கூடிய ஒரு காலம் வந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, உன் காலத்தில் நடக்காது, உன் பின்னால் உன் சந்ததி மத்தியில் என்ன நடக்கும்னா, நீ இன்னைக்கு 12 கோத்திரத்துக்கும் ஆளுகை செய்கிற, தான் முதல் பேசவ மட்டும். ஆனால் நீ என் வார்த்தைக்கு சொன்னபடி கேட்காதனால அந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படும். வடக்க 10 கோத்திரமும் தெற்கே 2 கோத்திரம் வரும். ஆனால் எப்படிலாம் தேசம் போனாலும், அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், நான் அழியாதபடி என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் விளக்கு ஒரு நாளும் அணைஞ்சு போகக்கூடாது, என் குடும்ப விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது, என் தலைமுறையின் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது, என் தேசம் விளக்கு அணைந்து போகக்கூடாது. அன்றைக்கு விளக்கு அணைந்து போகக்கூடிய சூழ்நிலைமை 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த விளக்கு அணைந்து போகும் காலம் வந்தது. அல்லது the word of God was so precious. அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லை, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் இல்லை. அந்த நாட்களில் மகிமை இஸ்ரவேலை விட்டு மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை காணப்பட்டது. விளக்கு அணைந்து போகும் நாட்களில் ஒரு அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்களே, அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு பதிலை தந்து ஒரு எழுப்புதலுக்கு காரணமான ஒரு சாமுவேலை எழுப்பினார அந்த தேவன் இந்த கால வேளையில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய விளக்கை ஏற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விளக்கு அணைந்து போகக்கூடிய காலம் வரும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. அது என்ன என்றால், அவர் நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர். கரங்களை தட்டி, ஆண்டவரே என் விளக்கை நீங்கள் ஏற்றி வைப்பீங்களா? என் குடும்ப விளக்கை ஏற்றுங்க, என்னுடைய ஜனத்தினுடைய விளக்கை ஏற்றுங்க. இருள் அதை மேற்கொள்ளாதபடி, இருள் மூடிக்கொள்ளாதபடி, அந்தகாரம் ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் ஒரு அந்தகாரமான சூழ்நிலைமை. என்ன அந்தகாரம் என்றால், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை காணக்கூடாத ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இதற்கு காரணம் என்ன என்று வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குறது?
அப்புறம் அடுத்து சொல்றாரு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல், நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும் சொல்றார். நீர் உம்முடைய முகத்தை எங்களுடைய பிரசன்னமாக்கணும். உம்முடைய வசனம் எங்களுக்கு பிரசன்னமா இருக்கணும். We want to see your glory with our own eyes. Open my eyes to see you. உங்களை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், உங்க வல்லமையை பார்க்கணும், உங்க அற்புதத்தை பார்க்கணும், உங்க அதிசயங்களை பார்க்கணும். நாம் பார்க்க கூடாதபடி ஆண்டவரே என்னுடைய கண்களை மறைக்கிற அல்லது ஆண்டவரே உம்மை பார்க்க கூடாத நிலையில எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் ஆண்டவரே இவைகள் தடுத்து நிற்கிற இந்த சூழ்நிலையில இந்த அந்தகாரம் மாற வேண்டுமானால் ஆவியானவர் அனுகிரகம் செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஆகவே இந்த அந்தகாரம், இந்த தேவனுடைய மகிமை பிரசன்னத்தை பார்க்க கூடாதபடி தடுத்து நிறுத்துகிற இந்த அக்கிரமம், இந்த பாவம் இன்றைக்கு நம்மை மட்டுமல்ல முழு உலகத்தையும் மூடி இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது, தேசத்தில் என்ன சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி எசேக்கியேல் 9:9 சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. அன்றைக்கு இந்த தேசத்தில் இருந்த நிலைமையை பார்க்கும்போது அந்த எல்லா விதமான பெருக்கத்தின் மத்தியில என்ன பெருகிற்று என்றால் அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்திலே வந்து எட்டியது. வேதம் சொல்கிறது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. எதனால் நிறைந்திருக்கிறது சொல்லுங்க, எதனால் நிறைந்திருக்கிறது? இன்னைக்கு உண்மையை பார்க்க முடியல. ஓசியா சொல்றாரு 4ஆம் அதிகாரத்தில், தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் இறக்கம் இல்லை, தேசத்தில் தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் இறக்கம் இல்லை, தேவனுடைய சமூகத்தை நம்ம பார்க்க முடியல. தேசம் எதனால் நிறைந்திருக்கிறது என்று எசேக்கியேல் வாசித்து பார்க்கும் பொழுது 9:9 சொல்லப்படுகிறது. தேசம் எதனால் நிறைந்திருக்கிறது? இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையை மாற வேண்டுமானால், தேசத்தில் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டுமானால், தேவனுடைய எல்லையெல்லாம் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டுமானால் அந்த அந்தகாரம் மாற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க, என்ன சொல்றாரு? அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அந்தகாரம் மாறுறதுக்கு சங்கீதம் 63 1 2 3 வாசித்து பாருங்க, என்ன சொல்லுது? வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடைத்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் ஆண்டவரே, நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்க ஆலயத்துல வந்து நான் உங்களை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், உங்க வல்லமையை பார்க்க. இந்த தேவ மனுஷனுடைய ஆசையை பாருங்க. அவருக்கு ஆசை எதுவாக இருந்ததுன்னு, ஆலயத்துக்கு வர்றேன், இன்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்பர் 1, இவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்கறதுக்கு நான் ஆசை. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம யாரை பார்க்க வந்துக்கிறோம்? இந்த வானத்துக்கு பூமி சொந்தக்காரர், உங்களையும் என்னையும் படைச்ச தெய்வம், நம்முடைய நாசியில சுவாசத்தை கொடுத்தவரை பார்க்க வந்துக்கிறோம். ஆமென். அவரோடு கூட நாம இருக்க வந்துக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம பெற வந்துக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் பெற வந்திருக்கிறோம். இவருடைய ஆசை விருப்பத்தை பாருங்க. இவருடைய ஆசை என்னன்னா, இங்க வந்துட்டு சும்மா போறதுன்னு நினைக்கல. நம்ம நாட்கள் ஒரு பழமொழி, எங்க போறீங்க? சும்மா போறோம் பாஸ்டர். இவருடைய ஆசை விருப்பம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துல நான் பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தேன். உங்களுடைய வல்லமையும் மகிமையை நான் பார்க்கணும். அதோட கூட மட்டும் இல்ல, உங்களுடைய மகிமையை கண்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமையை பார்க்க விரும்புறீங்க? அவருடைய மகிமையை பார்க்க விரும்புறீங்க? அவருடைய வல்லமையை பார்க்க விரும்புறீங்க? அன்னைக்கு அவர் பார்த்து ஆண்டவரே ஆசைப்பட்டாரு. அந்த ஆசைப்பட்டதை அப்படியே அவர் கண்டு கலிகூர்ந்து மகிழ்ந்தார். 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது. ஆகவே என் ஜீவனை பார்க்கலாம் உங்க கிருபை, உங்க மகிமை, உங்க வல்லமை, உங்க ஆளுகை அது நல்லது. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது உங்க சுத்த கிருபை, உங்க கிருபை நான் பார்க்கணும். ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் இதை இங்க ஆலயத்துக்கு வரணும் விரும்பி இன்னைக்கு வர முடியல? சுக வேணும், விலை வேணும்,
இன்றைக்கி இருக்க வேண்டியவங்களாம் மருத்துவமனையில் உட்காந்துருக்காங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் நெருக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சில சமயங்களில் சில நாடுகளில் ஆராதனைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அனைவருடைய கண்களை குண்டாக்கி இருக்கிறன. அந்த தேவனுடைய சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி அவருக்குள்ள வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அதை பார்க்கக்கூடாதபடி கண்களை குண்டாக்கி வச்சிருக்கிறானே. But God has opened our eyes to see His glory, His power, His anointing, His presence. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்தமான கிருபை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு 76 வயசு 77 வயசு வரப்போகுது. ஆனாலும் முந்தி மாதிரி பலன் இல்லை. ஆனாலும் தள்ளாடினாலும் தவழ்ந்தாலும் வந்து புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ண கத்த கிருபை செய்தார். அதோடைய கிருபை தான். ஆமென் சொல்லுமா. 76 வயசு 77 வயசில் யாரும் இல்லை. என் கூட படித்தவங்களாம் இன்றைக்கி இல்லை. என் கூட வேலை பார்த்தவங்க இல்லை. வாத்தியார் வேலைக்கு வந்தவங்க பாஸ்டர் மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் வயசு உள்ளவங்க நான் போன வாரம் முதல் அடக்கம் பண்ணிகிட்டே வர்றேன். எனக்கு மூத்தவங்களை அடக்கம் பண்ணலை, இளையவங்களை தான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். அப்போல்லாம் நான் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை எவ்வளோ காலம் உயிரோடு வைப்பீங்களே தெரியாது. நான் நேரம் அடக்கம் பண்ணிக்கிட்டு வர்றேன். என்னையும் அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனாலும் நான் உயிரோடு கூட இருக்க மாட்டோம். நான் உம்மை துதிப்பேன். நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ அந்த நன்றி உணர்வு, அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்த கிருபை. ஆண்டவரே என் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது, இருக்கிற வட்டம் நான் பிரகாசமாக இருக்கணும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக பிரகாசமாக இருக்க விரும்புகிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, என் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. என் பர்சனல் லைஃப்ல உங்க பிரசன்னத்துல நான் எப்போது இருக்கணும். I want to see your glory, I want to see your anointing, I want to see your power. ஏதாம காலத்துல உங்க வல்லமை பற்றி கேள்விப்பட்டோம், அந்த மகிமை அங்க ஆலயத்தை இறங்கிச்சு கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு we want to see it in our generation, we want to see the personal life. நான் என் வாழ்க்கையில அதை பார்க்கணும், இப்படி மகிமையை நான் பார்க்கணும், வல்லமை நான் பார்க்கணும். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அந்நாள் வாழ்ந்த காலம், அந்த சாமியத்துக்கு எதிர்த்து வாழ்ந்த காலம். ஆனா அந்த அபூர்வமா இருந்த காலத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இல்ல, கர்த்தருடைய வசனம் இல்ல, அன்னைக்கு தீர்க்கதரிசனம் இல்ல, ஆவியானவர் தொடுதல் இல்ல, ஒரு அற்புதம் இல்ல, ஒரு அடையாளம் இல்ல. ஆனா அந்த நாட்கள்ல
ஆண்டவரே, விளக்கு அணைஞ்சு போகிற காலமாக இருக்குத, எங்கள் விளக்கை ஏற்றுவேன். அந்த விளக்கை ஏற்றுவதற்கு ஒரு சாமுவேலை, ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலம் ஒரு இருண்ட காலம். வேதத்தில் 112ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற செம்மையானவர்களுக்கு இருளிலே என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உதிக்கிற வெளிச்சத்திற்கு யார் வருவாங்க? ராஜாக்கள் புறப்பட்டு. ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமா இருக்க என் விளக்கை ஏற்றுங்க, என் குடும்ப விளக்கை ஏற்றுங்க, என் வேலையில் உங்க விளக்கை ஏற்றுங்க, எங்க ஊழியத்தில் உங்க விளக்கை ஏற்றுங்க, எங்க சபையில உங்க விளக்கை ஏற்றுங்க. அப்ப எங்க விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அவர் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன். இந்த நாட்களில் எங்களை சபையில நீங்க உலாவுறதை நாங்க பார்க்கணும். விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கரங்களை தட்டி we want to see Lord. கேரளாவில் ஆராதனையில் நல்ல ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, பாட்டு, ஜெபம், பிரசங்கம் ஃபயராக இருக்குமா. இதெல்லாம் பக்கத்தில் உள்ள பார்த்தவங்கெல்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? அந்த சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் சத்தம், இருக்க முடியல, நாங்கள் பக்கத்தில் தூங்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கி அதை செக் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள அதிகாரிகள்லாம் அந்த சர்ச்சை வந்து என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே என்ன தான் நடக்குன்னு பார்க்கலான்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸில் வராமல் அப்புறம் ராஜ்குமார் மாதிரி மஃப்டியில் வந்து சுற்றி பார்க்குறாங்க. பார்த்த உடனே 4 பேர் தூணுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். ஆராதனை நடக்கு, ஜெபம் நடக்கு, எல்லாம் நடக்கு, ஆர்ப்பரியம் நல்ல பயங்கர எழுப்புதல் நடக்கு, அதுலேயும் 4 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை கூப்பிட்டாங்களா, வாங்கம்மா, எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அங்கே ஆராதனை நடக்கனால நாங்கள் தூங்க முடியலை, உங்கள் கம்ப்ளைண்ட்டை புகாரெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தோம், அங்கே உள்ளே 4 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்கம்மா, அங்கே உள்ளே 4 பேர் தூங்கினா நீ பக்கத்தில் தாராளம் தூங்கலான்ட்டு போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தூங்குற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? கிறிஸ்து அப்போ வைப்பு. என்ன தூக்கம்? சரீரத்தில் தூங்கினா கூட பரவாயில்ல, ஆவியில் தூங்குறது. ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசமான கண்களை தாங்க, எங்களை தூக்கி விடுங்க, எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு, எங்கள் விளக்கை ஏற்றுங்க. இந்த விளக்கு எரியாத விளக்கு வெளிச்சம் வரக்கூடாதபடி அதை அடக்குகிற, அதை அழிக்கிற, அதற்கு மேல் இருக்கிற இருள் சூழ்நிலை அந்தகாரம் மாறுவதற்கு சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டது என்று கேட்டால், யாராவது வாசிக்கலாம். எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் அந்த தேசத்தில் உள்ள அந்த பட்டணங்கள் உள்ள அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனின் நெற்றிகளில் அங்க பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டத்தை நீ பார்த்து அதுல அடையாளம் போடு. அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா இருக்குன்னா, இந்த 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேசத்துல இரத்தப்படி நிறைந்திருக்கிறது, நகரமெல்லாம் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். தேசம் முழுவதும் இரத்தப்படிகளால் நிறைந்திருக்கிறது. தேசம் முழுவதும் அக்கிரமத்தால், பாவத்தால், எப்படி ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த சோதோம் குமாரனுடைய பாவத்தை குறித்து சொல்லும்போது அவங்களுடைய துன்மார்க்கம், அவங்களுடைய அக்கிரமம் தேவ சம்பந்தம் வந்து எட்டியதுன்னு சொன்னார். இதே போல நாம் வாழ்கிற காலம் பயங்கரமான ஒரு கொடிய காலத்துக்கு. பவுல் சொன்னார் 2 அதிகாரத்தில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயான் ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார். நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஒரு ஆணுக்கும் ஆணும் தான் திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு ஆணுக்கும் ஆணும், பெண்ணுக்கு பெண்ணும் திருமணம் பண்ணக்கூடிய நிலைமையில் அரசாங்கமே அதை அனுமதி கொடுத்து மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் அப்படிப்பட்டவங்களையும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கறத பார்க்கிறோம். தெய்வ பிரமாணத்துக்கு மாறாக, தெய்வ சித்தத்துக்கு திட்டத்துக்கு மாறாக நடக்கிற ஒரு காலத்தை பார்க்கிறோம். அதை விட அழிவு, பயங்கரமான அழிவு, பழிக்கு பழி வாங்குற உலகத்தில் இருக்கிறோம்.
தேசத்தில் இன்றைக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்கிறத பற்றி, அன்றைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது, தேசம் இரத்தப்படிகளால் நிறைந்திருக்கிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. முந்தைய நாட்களில் சிந்தப்பட்ட ரத்தத்தை விட இன்றைக்கு பல தேசங்களில் நடக்கிற அந்த யுத்தத்தின் மூலமாக ரத்தம் சிந்தப்படுகிறதே. தேசத்தில் ரத்தம் சிந்தப்பட்டு பழிக்கு மேல் பழிகளால் நிறைந்திருக்கிறது. தேசம் இரத்தப்படிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபட்ட நிலைமையில காணப்படுகிறது. ஆகவே தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்ட காரணம் என்னவென்றால், தேசத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை வந்து எட்டியது, ஒரு அந்தகார நிலவியது. இந்த சூழ்நிலையை மாற தேசம் தேவனை அறியும்படி, அன்னைக்கு இந்த மக்கள் இந்த சாபக்கேடு, இந்த தேவ பிரசன்னத்தை பார்க்க கூடாதபடி, தேவ வல்லமை பார்க்க கூடாதபடி, தேவ மகிமையை பார்க்க கூடாதபடி அங்கே ஒரு இருள் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. இந்த அந்தகாரத்தை மாற்றுவதற்கு அன்றைக்கு இந்த எருசலேம் சபை என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அங்கே பார்த்து, எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அந்த நகரத்தினுடைய மீட்புக்காக, அந்த நகரத்தினுடைய அந்தகாரம் மாற, அந்த நகரத்தினுடைய இருள் மாற, அங்க ஒரு கூட்டமான மக்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், அவர்கள் பெரும் மூச்சு விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். வேதம் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய். இந்த நாட்களில் ஒரு கூட்டம் தேசம் அக்கிரமம், தேசம் பழி, தேசம் தீமையினால் நிறைந்திருக்கிற ஒரு காலத்தில், ஒரு இருள் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாரா? ஆமேன்னு சொல்லுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுமா? வேதம் சொல்லு, தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல உற்சாகமாக கரங்கள். அந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு கூட்டமான மக்கள் அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? எசேக்கியேல் 9:4 என்ன சொல்லுது? எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? பெருமூச்சு விட்டு. சாதாரண ஜெபம் அல்ல. போன வாரம் அருமையான சாட்சி கொடுத்தார். அவர் மகளுக்கு 32 வயசு என்னமோ, சின்ன வயசுல பிரெயின் கேன்சர். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பிரெயின் கேன்சர் வந்த பொழுது அவர் வீட்டுக்கு போய் எந்த அளவுக்கு அழமுணுமோ அந்த அளவுக்கு அழுதார். ஆண்டவரே, இந்த சின்ன வயசுல இவளுக்கு இந்த பிரெயின் கேன்சர், ஆண்டவரே இது வரவே கூடாது, இது என்னால தாங்க முடியல. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே மகள்கிட்ட போய் சொல்லலையா, அவர் முழங்கால் போட்டு கதறி அழுது பெருமூச்சு விட்டு அழுதார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்தது, ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது. நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? என் மக ஏற்கனவே பிரெயின் கேன்சர்ல செத்துட்டு இருக்கா, இன்னும் உனக்கு ஒரு பிரெயின் கேன்சர் சொன்னா அவ கொஞ்ச நாள் உயிரோடு கூட இருக்க வேண்டிய, அவட்ட போய் சொன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவரே, அந்த தகப்பனுடைய இதயம் துடிச்சது. உடனே அவர் அறையில போய் எந்த அளவுக்கு கதறணுமோ, எந்த அளவுக்கு கண்ணீர் விடணுமோ, எந்த அளவுக்கு பெருமூச்சு விடணுமோ அந்த அளவுக்கு பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணார். கர்த்தர் காரியத்தை மாறலாம் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அந்தகாரம் மாறியது, ஒரு இருள் மாறியது. கர்த்தர் நம்ம கையில கொடுத்ததான ஒரு ஆயுதம். இட்ஸ் a powerful weapon, that is prayer. அன்னைக்கு பெருமூச்சு விட்டு கதறி தேசத்துல, பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல இருக்கிற அந்தகாரம் மாறுவதற்கு அன்னைக்கு இருந்த மக்கள், அன்னைக்கு இருந்த எருசலேம் மகரா, the city of God, தேவனுடைய நகரம், the city of அந்த தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிற city of king of kings, ராஜாதி ராஜாவுடைய பட்டணம். எருசலேம் என்றால் the place of peace. சமாதான பட்டணத்துல சமாதானம் இல்லை, வேதனை, துக்கம், கண்ணீர். அந்த சூழ்நிலையில அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பெருமூச்சு விட்டு கதறினார். அப்படி பெருமூச்சு விட்டு கதறின மக்களுடைய மன்றாட்டை கேட்டு என்ன செய்ய, தேசத்துல வரக்கூடிய பாவத்து நிமித்தம் ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு வந்தாலும் ஆண்டவர் செய்த பெரிய காரியம் என்னவென்றால், அந்த 9:6 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்துல பயங்கரமான அழிவு வருகிறது. எப்படிப்பட்ட அழிவு வந்துச்சு? அவங்க பாவத்தின் விளைவினால 6 சொல்லுது, முதியோரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும்
கிட்டாதிருங்கள். இங்கே வாசித்து பார்க்கும்போது தேசத்திலே பயங்கரமான அழிவு, முதியோர், வாலிபர், கன்னிகைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரும் சங்கரிக்கப்படக்கூடிய காலம். ஆனால் ஒரு கூட்டம் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கூட்டத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தை கொடுத்தார். யார் அவர்கள் என்றால், தேவனுக்கு உபதாக பெருமூச்சு விட்டு அழுது அவர்களுடைய நம் சமூகத்தில் நிற்கிற அந்த மக்களுடைய நெற்றியிலே ஒரு ஒரு அடையாளம் போடப்பட்டபடினால அடையாளம் போட்டவர்களுக்கு ஒரு வித்தியாசம், அடையாளம் போட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அடையாளம் போடப்படாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய அடையாளம் என்ன? வேதம் நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவருடைய நாம் தரிக்கப்பட்ட என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு நமக்கு என்ன நாம் தரிக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நாமம். நாம் பிள்ளைகளானால் நாம் சோதரர் மாமே. வரக்கூடிய அழிவினின்று, வரக்கூடிய அந்தகாரத்தினின்று, வரக்கூடிய சேதங்களிலிருந்து பாதுகாக்கப்பட நம்முடைய விளக்குகள் கொழுந்து விட்டு எரிவதற்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அது யாருக்கு அந்த அடையாளம்? தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு, தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு, தேவ சமூகத்தில் கதறி அழுகிற கூட்டத்திற்கு அன்றைக்கு கட்டளையிட்ட ஆண்டு கொடுத்த கட்டளை, அந்த பெருமூச்சு விட்டுறவங்க மேல ஒரு அடையாளத்தை போடு. அந்த அடையாளத்தை போட்டு அவருடைய நெற்றியில அந்த அடையாளத்தை போடுன்னு சொன்னாரு. அந்த அடையாளத்தை போட்ட மக்கள் கர்த்தருடைய சமூகம் நின்று கதறி அழுது மன்றாடின பொழுது தேவன் அவர்களை பாதுகாக்கும்படி கிருபை செய்தார். இந்த கடைசி நாள் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு ராஜா மேன்மை கற்று தந்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாட்கள்லையும் நம்முடைய விளக்கு அணைஞ்சு போகாதபடி, அவருடைய காட்ஸ் க்ளோரி நமக்குடைய வாழ்க்கையில் நின்று விடாதபடி நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய, பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய, அந்தகாரம் மாற யோபேத்துக்கு சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, என்ன செய்யணுமா? இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்தில் வாங்க, கம்ப்ளோஸ் பிரசன்னத்தில் வாங்க. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நாட்கள்ல அவருடைய பிரத்யட்சமான பிரசன்னம், அவருடைய வசனம், அவர் நம்மோடு பேசணும், அவர் நமக்கு சொப்பனங்களை தரணும், அவர் நமக்கு கிருபைகளை தரணும், வரங்களை தரணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தமே, ஒரு திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றான். ஒரு 12 வருஷம் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாள். யவீருடைய மகள் அவள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டாள் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அங்கு ஊமையர்கள் சுகமாக்கப்பட்டார்கள், அசுத்தாவை பிடித்தவர்கள் அங்கு விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு அவர் கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் நன்மை செய்தவராக சுற்றித்திருந்தார். தேவனுடைய நாமம் மையப்பட்டது. ஆமென். இது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஆனா அதே ஆண்டவரை தான் இன்னைக்கு நாம சேவிக்கிறோம். வேதம் அழகா சொல்லி, இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அதை நாங்க பார்க்கணும். ஏதோ எங்க காதினால கேள்விப்பட்டோம், ஆனா எங்க கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. யோபு சொல்லும்போது, ஆண்டவர் உபத்திரத்துக்கு முன்னால உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனா உபத்திரத்துக்கு பின்னால உங்களை நான் பார்க்கிறேன். எருசலேம் பாழ்கடிக்கப்பட்ட பொழுது, அந்தகாரம் நிலவிய போது, அந்த பெருமூச்சோடு விட்டு கதறி அழுது ஜெபித்த மக்களை கர்த்தர் வேறு பிரித்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்துல மாபெரும் மாற்றத்தை கொடுத்தாரே. இந்த நாட்களையும் நம்ம விளக்கு அணைஞ்சு விடாதபடி கர்த்தர் நம்முடைய விளக்கை ஏற்றும்படி, நம்முடைய விளக்கு பிரகாசமா இருக்கு. வேதம் சொல்லுது, மலையிலுமே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டேன். விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கை நாம் அனைவருக்கு பிரகாசமா இருக்க அந்த மரக்காலை எடுப்போம், அந்த மரக்காலை அப்படியே மாற்றுவோம். என் மூலமாக உங்க வெளிச்சம் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கும் எங்க சபைக்கும் எங்க தேசத்துக்கும் புறப்பட்டு வருவதற்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இல்லையா? அவர் நெறிந்த நாணலை. ஆமென் சொல்லுமா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் உமக்கு பிரகாசமா இருக்காத வரைக்கு ஆண்டவரே என் இருள் மாற அந்தகாரம் மாற மறுபடியும் நீ நெறிந்த நாடலை முறியாத தெய்வம், மங்கிரத்தை அணைக்க மாட்டீர். ஆண்டவரே இந்த நாட்களில் மறுபடியும் குளிர்ந்து விட்டு எரிய என் விளக்கை ஏற்றுங்க, எனக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை அதிகமாக கொடுங்க. எனக்கு ஜெபிக்க வாஞ்சை இருக்குது, ஆனா நான் ஜெபிக்க முடியல.
ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, 1 சாமுவேல் 12:23 சொல்றாரு, நான் என் ஜனத்திற்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் நான் பாவம் செய்கிறவன். நான் பெரிய பாவம் செய்யல, ஆனா என் ஜனத்துக்காக நான் மன்றாடட்டேன், என் குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, நம்ம பக்கத்தில் உள்ள தெருக்களுக்காக, நம்ம இருக்கிற அந்த கிராமங்களுக்காக, நாம் இருக்கிற பட்டணத்துக்காக, நம்முடைய தேசத்திற்காக, சட்டங்கள் திட்டங்கள் நமக்கு எதிராக வரக்கூடிய இந்த காலத்துல ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு ராஜ மேன்மையை தந்துக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன ராஜ மேன்மை? ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய மகள், ஒரு இளவரசன், இளவரசி அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. அன்னைக்கு இளவரசி ராணிக்கு 127 நாடுகளுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கருத்தை கொடுத்தாரு. அந்த உரிமையை பாராட்டி, அந்த ராணிங்கிற அந்தஸ்தை பாராட்டி ராஜாவுக்கு முன்னால தைரியமா நிக்கிறதுக்கு போறாங்க. ராஜ கட்டளையின்படி அனுமதி இல்லாம போனா அவங்க அழிக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவள் கொடுத்த அதிகாரத்தின்படி, அந்த அதிகாரத்தின்படி மட்டும் அல்ல, அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் அவருடைய கோல் நீட்டப்பட வேண்டும். அந்த கோல் நீட்டப்படாவிட்டால் அவள் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கோல் நீட்டப்படுவதற்காக 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபித்த போது அங்கே அவள் பக்கமாய் செங்கோல் நீட்டப்பட்டது. நாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் அந்த தேசத்தில் வந்தபோது அந்த திட்டத்தை மாற்ற, சட்டத்தை மாற்ற, தேவன் செயல்பட, காரியம் மாறுதலாய் முடிய அவள் ஒரு உயிரையே பணைய வைத்து நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென். என்ன ஒரு உறுதியான ஒரு தீர்மானம், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்கு ஒரு மீட்பை நான் கொண்டு வரணும். ஆகவே அவள் தீர்மானம் பண்ணினாள், ஜெபித்தாள், புறப்பட்டு போனாள், தேவனை நம்பி புறப்பட்டு போனாள். செங்கோல் அவள் பக்கமாக நீட்டப்பட்டது. அந்த செங்கோலை தொட்டாள். இந்த காலவளையும் கூட 127 நாடுகளுக்கு ஆட்சி செய்த அந்த அகாஸ்வேர ராஜாவுடைய இருதயத்தை மாற்ற கூடுமே, ஆனால் சர்வலோகத்தின் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. அந்த ராஜாவுடைய கரத்திலே விழுவோமாக, அழுவோமாக, புலம்புவோமாக. ஆண்டவர், once again we want to see you, we want to see your revival, we want to see a healing touch, the heavenly anointing. அதை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு உதவி செய்ய கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எந்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தையே அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாக்காக்கும்
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். களைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் செய்யாதிருப்பேன் ஆகில் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். நாட்களில் அந்த ஜெப ஆவியை ஊற்ற என் விளக்கை ஏற்று, ஜெபமாகிய விளக்கு, என் தியானமாகிய விளக்கு, என் ஊழியமாகிய விளக்கு, என் சாட்சியாக விளக்கு, என் வாழ்க்கை விளக்கு. ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர், என் விளக்கை ஏற்றுவீர். என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்குவீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் உம்முடைய மகிமை, உங்கள் பிரசன்னம், உங்கள் வல்லமை, உங்கள் அபிஷேகம், உங்கள் கிருபைகள், வரங்கள் செயல்படக்கூடாதபடி மூடி இருக்கிற அந்தகார வல்லமைகள் மாறுவதற்கு அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்தில் அன்றைக்கு பெருமூச்சு விட்டவருடைய நெற்றியிலே அடையாளம் போட்டது போல ஜெபிக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை போட்டு ஜெபிப்பதற்கு தூண்டி விடுவீராக. ஜெப ஆவியை தூண்டி விடுவீராக. ஜெபத்தின் மூலமாக அவருடைய குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோன் காலத்தில் விளக்கு அணைந்து போகாதபடி என்றென்றைக்கு தாசனாகிய தாவீது நிமித்தம் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டி சொன்னவரே, அந்த விளக்கை எங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றி நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த வெளிச்சத்தில் நடக்க, அந்த ஒளியில் நடக்க, அந்த பிரகாசத்தில் நடப்பதற்கு அனுகிரகம் செய்யுங்க. ஜெப வாழ்க்கையை தூண்டி விடுங்க. ஜெபமாகிய விளக்கை ஏற்றுவீராக. இப்படி நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.